பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு உள்ளான மாற்றம், வெளியரங்கமான ஆசீர்வாதங்கள். ஆதார வசனம் லூக்கா 5:26 வசனம். அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களே, நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாது, யாராலும் செய்ய முடியாது ஒரு காரியம் நடக்கும்போது இது அதிசயம், இது தேவனால் மட்டுமே செய்ய முடியும், நடந்திருக்கிறது என்று ஆச்சரியத்தோடு பார்த்து பிரமிக்கிறோம். படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரன் 4 பேர் சுமந்து கொண்டு இயேசுவிடம் வருகிறார். இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த வீட்டுக்கு போகிறார்கள். முன்னையும் பின்னையும் ஒரே கூட்டம், உள்ளே நுழைய முடியவில்லை. வீட்டின் மேல் பகுதியை திறப்பாக்கி உள்ளே இயேசுவின் முன்னிலையில் அவனை இறக்குகிறார்கள், கட்டிலோடு இறக்குகிறார்கள். திமிர்வாதக்காரனை இயேசு பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன், திமிர்வாதமாய் படுக்கையில் படுத்து கிடந்தவன், அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு வீட்டுக்கு போனான். இதை கொஞ்சம் மனக்கண்ணில் ஓடவிட்டு பாருங்கள். சிறிது நேரத்துக்கு முன்தான் அவனை 4 பேர் சுமந்து வந்தார்கள், கட்டிலில் போட்டு. இப்போது இவன் தன்னை சுமந்து வந்த படுக்கையை தான் கையில் எடுத்துக்கொண்டு போகிறான். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், இப்பவும் விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிக்கிறார்கள். இதுதான் அதிசயம். காலங்கள், சூழ்நிலைகள், மனிதர்கள் ஆகிய நாம் எல்லாம் மாறக்கூடியவைகள். கடைசி காலங்களில் நட்சத்திரங்கள் மறைந்து போகும், சூரியன் சந்திரன் வானத்தை ஆகாயத்தை நான் ஒரு போர்வை போல் சுருட்டுவேன் என்கிற எல்லாம் இத்தனை மாறினாலும் கர்த்தர் மாறுவதே இல்லை. அவருடைய வல்லமை, மகிமை, மன்னிக்கும் குணம், கர்த்தத்துவம் எதுவும் மாறுவதே இல்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்கிறார் மல்கியா 3:6 என்று அவருடைய வாயே சொல்லிற்று. நாம் பல காரியங்களை கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் இது நடக்காது என்கிறோம். கர்த்தரோ, என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் உண்டோ? மனிதர்களால் கூடாதுதான், தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் என்கிறார். பிறவியிலேயே குருடனாய் பிறந்தவனுக்கு முழுமையாக கண் பார்வை கொடுத்தார். பிறவியிலேயே சப்பாடியாக பிறந்தவன் எழுந்து நடந்தான். மலடி எண்ணப்பட்டவள் பிள்ளை பெற்றாள். மனிதர்கள், உறவுகள் மலடியை ஆறுதல் படுத்தலாம், மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள எல்லா பிரயத்தனம் செய்யலாம். ஆனால் மலடி என்ற நிந்தையை நீக்க யாராலும் முடியாது. இதை கர்த்தர் செய்து நம்மை பிரமிக்க வைக்கிறார். 2 சாமுவேல் 9:7 வசனத்தில் மேவிபோசேத், இவன் யோனத்தானுடைய மகன், சவுளுடைய பெயர். சவுல் குடும்பத்தார் எல்லாரும் இறந்து விட்டார், இவன் ஒருத்தன் தான் மிச்சம். இவனுக்கு 2 கால்களும் முடம். இவன் சவுலின் வீட்டு தப்பி இருக்கிறவன். இவனை தாவீது அழைக்கிறான். அழைத்து அவனுக்குண்டான நிலங்கள் யாவையும் கொடுத்து, அதை பராமரிக்க ஆட்களை கொடுத்து, நீ தினம் எருசலேமில் அரமனையில் என்னோடு அப்பம் புசிப்பா என்று தன்னோடு இணைத்து கொண்டானே தாவீது. இதுதாங்க அதிசயம். எதிரியுடைய குடும்பம் அழிந்து போகட்டும் என்று தான் இருப்பாங்க, இல்லை, யோனத்தானோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான். ஆகையால் அவனை அழைத்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கொடுத்து தன்னோடு இணைத்து கொண்டான். மேவிபோசேத் எங்கேயே அறியாத ஒரு இடத்தில் இருந்தவன். அவனை மையத்திற்கு கொண்டு வந்து யாவரும் பார்க்கும் வகையில் ராஜ போஜனத்தோடு இணைத்தான் அல்லவா? இப்படி செய்ய வைத்தவர் கர்த்தர் அல்லவா? மேவிபோசேத்தை கனவுளில் நினைத்திருக்க மாட்டான். இதை வாசித்து விட்டு வாவ் என்று முடித்துவிட்டால் அது சரித்திரமாகவே இருக்கும். அதே இடத்தில் கொஞ்சம் நின்று தியானித்து, எனக்கும் இப்படி அதிசயங்கள் நடக்கும், என் வீட்டில் நடக்கும், நான் ஒரு அன்னோன் பர்சன் தான், யாருக்குமே தெரியாது என்பதையும், இப்படிப்பட்ட வெல்நோன் பர்சனாக பொருளாதாரத்திலும் சமாதானத்திலும் ஞானத்திலும் நல்ல பண்புகளிலும் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் பர்சனாக என்னை மாற்றுவார், நான் ஆவேன் என்று விசுவாசித்தால் உனக்கு பாரு எப்படிப்பட்ட ஆசை என்று சொல்ல மாட்டார். அது மனிதன் சொல்லுவார். கர்த்தரோ, மகனே மகளே, உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது என்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்று ஏதாவது இருக்கிறதா? இதற்கு உங்கள் தகுதி அவர் பார்ப்பதில்லை, தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். உங்கள் விசுவாசத்திற்கு அதுக்கு மகிமையை, கணத்தை கொடுக்கிறார். நிறமற்ற, குணமற்ற, ருசியற்ற பச்சை தண்ணீரை நிறமுள்ள, மனமுள்ள, ருசியுள்ள, உபயோகமான திராட்சை ரசமாக மாற்றினாரே. யோவான் 2:9. உங்களை மாற்ற மாட்டாரா? நிச்சயம் செய்வார். எதிர்பார்த்திருங்கள். உங்கள் ஜெபம் உலக பிரகாரமாகவே இருக்கக்கூடாதுங்க. அதை கொஞ்சம் யோசியுங்கள். எனக்கு கொடுங்க, என் குடும்பத்தை பாருங்கள், என்னுடைய பிஸ்னஸை பாருங்கள். இதுதான் நான் ஒவ்வொரு செய்தியில் சொல்கிறேன். மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள், தேசத்திற்காக ஜெபியுங்கள், சபைகளுக்காக ஜெபியுங்கள்.
நீங்கள் கேள்விப்பட்டு யாராவது ஜெயிலில் போதகர்களை அடைத்திருந்தால் அவர்களுக்காக ஜெபியுங்கள். யார் ஜெபிப்பார்கள்? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களைத்தானே கொடுப்பேன் என்கிறார். கூட கொடுப்பேன், சம்பூர்ணமாய் கொடுப்பேன், திருப்தியாவீர்கள், ஒரு குறைவையும் காண மாட்டீர்கள் என்று தானே வேதம் முழுவதும் அவர் முழங்குகிறார். இந்த கவலையை விட்டு விடுங்கள். இது எல்லாம் உங்களை வந்து சேரும். அவருடைய வேலை யார் செய்வார்? அவருடைய பாரத்தை, கர்த்தருடைய பாரத்தை யார் சுமப்பது? நாம் தானே. அவர் எந்த தேவ தூதர்களை கொண்டு சுவிசேஷம் சொல்லுவதில்லை, எந்த தேவ தூதர்களையும் ஜெபிக்க வைக்கவில்லை. நீங்கள் இப்படி ஜெபிக்க வேண்டும். தகப்பனே, அடியானை ஆவியில் எளிமையுள்ளவனாக்கும், பொறுமையுள்ளவனாக்கும், ஞானமாய் பேசி விவேகமாய் காரியங்கள் நடப்பிக்கும் நபராய், ஆவியானவருக்கு உடனுக்குடன் கீழ்ப்படியும் நபராய், ஆத்தும பாரம் உள்ளவனாய், மற்றவர்கள் மீது இரக்கம் மனம் உருக்கம் உள்ளவனாய், குறைவாக பேசி நிறைவாக காரியம் செய்கிறவனாய், ஒரு ஜெப வீரனாய் மாற்றுமையா, மாற்றும் ராஜ்யத்தில் பயன்படுத்தும் என்று ஆவலோடு உண்மையோடு ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நீங்கள் ஜெபியுங்கள். இதை எதிர்பார்க்கிறார். மற்றவைகள் அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக உங்கள் எல்லையில் நடக்குமுங்க. செய்து பாருங்கள். ஜெபிக்கலாம். மாறாத எங்கள் தகப்பனே, எங்களை மறவாமல் நினைப்பவரே, இந்த பாத்திரமுக்கு பயன்படட்டும். உருவாக்குங்கள், உபயோகப்படுத்துங்கள், நீங்கள் மகிமைப்படுங்கள். இதுவே எங்கள் பிறவி பயனாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு என்னுடைய முயற்சி, ஜெபம் எல்லாம் உள்ளான மாற்றத்திற்காக கர்த்தருடைய வாசனையை வெளிப்படுத்துவேன். இயேசு வெளியரங்கமாக தன் மகிமையை என்னுடைய எல்லையில் வெளிப்படுத்துவார் என்று அறிக்கை செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமேன். ஹல்லேலூயா.